அதாவது ஒரு ரியல் இன்சிடென்ட்லேருந்து எடுக்கப்பட்ட ஸ்டோரியா இல்லை உங்களோட கற்பனை கதை தானா? இன்னைக்கு இந்த சொசைட்டியில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயந்தான். நம்ம வந்து எங்கே பார்த்தாலும் இப்படி ஒரு பிரச்சனையை பார்க்குறோம். இன்றைக்கி இந்த மாடர்ன் சொசைட்டின்னு சொல்கிறோம். இந்த மாடர்ன் சொசைட்டி எப்படி மாடர்ன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு பக்கம் பெயினாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் தாத்தா இருந்தாங்க, ஒரு பஞ்ச் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ஸோ எங்களெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற நம்ம சொல்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அது இன்றைக்கி இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஒரு கான்க்ரீட் பில்டிங்குள்ளே பொம்மைங்களுக்கு நடுவில் தான் இந்த குழந்தைங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு உயிரோட்டமாக இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி நல்லது தெரியும், எது கெட்டது தெரியும் அப்படின்றதெல்லாம் வந்து $1,000,000 கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா அவங்க வந்து டிவி பார்க்குறாங்க, மொபைல் பார்க்குறாங்க. ஸோ இதில் மூலமாக அவங்க என்ன கற்றுக்குறாங்க, எதை லூஸ் பண்ணுறோம், நம்மளோட ஆர்கானிக்கான லைஃப்லேருந்து நம்ம எதை லூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை தான் இந்த படம் பேசுது. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே இது டச் ஆகும். ஏன்னா எல்லாருமே லூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.